ஹாய் விவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ரேவதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ வீட்டில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. ஒரு வேலையாக நம்ம அம்மா நம்ம அக்காவை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நம்ம அக்கா ரொம்பவே நல்லபடியாக குழந்தை பெற்று எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த இது நடந்துச்சு. அப்போ தான் நம்ம ரேவதி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு கெட்ட கனவு காண்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்தியை ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு கனவு காண்றாங்க. ரொம்பவே அந்த இடத்துல ரொம்ப துடிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது காலையில் 4 மணி. என்னடா இது நம்மளுக்கு சோதனை, இந்த 4 மணிக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் கார்த்திகிட்ட போய் பார்க்குறாங்க. கார்த்திக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கார்த்தி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திகிட்ட போயிட்டு கார்த்தின்னு சொல்லிட்டு எழுப்பும்போது, கார்த்தி என்ன ரேவதி இந்த நேரத்தில் கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை கார்த்தி, எனக்கு காலையில் ரொம்ப பயங்கரமான கனவு வந்தது அப்படின்னு சொல்லும் போது, என்ன ரேவதி சொல்கிற அப்படின்ற போது, இல்லை அம்மா உன்னை ஷூட் பண்ணுற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, கனவு தானே, இதெல்லாம் நினச்சி நீ ஏன் உன்னை போட்டு குழப்பிக்கிற அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இது கனவாக நம்ம நினச்சி நம்ம சாதாரணமாக விட முடியாது. எனக்கு என்னமோ இந்த விஷயத்த வேற ஏதோ உன்னை இதுவாக்க போகுதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அம்மா மூலயமா ஏதோ உனக்கு ஒரு பிரச்சனை வரா மாதிரி நான் கனவு காண்ற மாதிரி எனக்கு தோணுது கார்த்தி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ தான் அக்காவோட பிரச்சனை முடிஞ்சு நம்ம கொஞ்சமாச்சும் சந்தோஷமாக இருக்கிறோம். இதில் வர இப்போ அம்மா திருப்பியும் உன்கிட்ட அந்த கோவத்தை காட்டினாங்கன்னா என்னால் அதை தாங்கவே முடியாது கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத ரேவதி, இப்போ போய் நிம்மதியாக தூங்கு அப்படின்றாங்க. ரேவதியும் ஒரு மனசாக இல்லாமல் கொஞ்சம் மனசில் ஒரு குழப்பத்தோடு தான் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம வீட்டில் எல்லாரையும் காட்டுறாங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்களோட அந்த கோயில் வேலை கோயில் கட்டுற விஷயமா அந்த கோயிலுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்கள்லாம் அந்த கோயிலில் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கத்தி சாமுண்டீஸ்வரி அம்மா இங்கே வாங்கல அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னும் போது, அம்மா பாருங்கம்மா இங்கே புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம கோயில் கட்டுற இடத்துல புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வேலையாட்கள் மூலயமா அந்த புதையலெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ ராஜராஜன் கேட்குறாங்க, என்ன சாமுண்டீஸ்வரி இவ்வளோ நகையை எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்க இந்த நகையெல்லாம் இந்த கோயிலில் நம்ம கட்டுறதுக்காக நம்ம இடம் வாங்கினோம் பார்த்தீங்களா, கோயில் கட்டுறதுக்கு அந்த இடத்துல இருந்ததுங்க இந்த புதையல் அப்படின்றாங்க. எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னம்மா இவ்வளோ நகையை அங்கே இருந்தது அப்படின்றாங்க. இதை பார்த்துட்டு சந்திராவுக்கு மூச்சே விட முடியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்க நகையை பார்த்ததுக்கும், இந்த நகை மட்டும் நம்ம கிட்ட இருந்தா நம்ம யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அத்தை இந்த நகையை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப தப்பு அத்தை, அது சட்டப்படி கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி இதை கேட்டுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு நைட்டு இங்கே இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இது நைட் டைமில் கிடச்சிருக்கு, அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்றைக்கி நைட்டு வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கிட்ட ரொம்பவே கடுமையாக பேசுகிறாங்க. என்ன தான் நீங்கள் சொல்லட்டும், அது நீங்கள் அதிகாரிக்கிட்ட நம்ம தகவல் தெரிவிக்கணும். எந்த இடத்துல ஒரு புதையலோ எது கிடைச்சாலும் அது கவர்மெண்ட்டுக்கு தான் அத்தை சொந்தம், இதை நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்றாங்க. அப்ப ரேவதியும் சொல்றாங்க, ஆமாம்மா உங்களுக்கு தெரியாதா, இந்த மாதிரி ஒரு புதையல் நம்மளுக்கு கிடைச்சா கண்டிப்பா இதை நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும். நீங்க காலையில நைட்டு அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. எந்த டைம்ல எந்த பொருள் கிடைக்குதோ அதை கண்டிப்பா நம்ம ரூல்ஸ் பிரகாரம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும். அதை எடுத்துட்டு நீங்க வீட்டில் வச்சிங்கன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு குற்றமாயிடுமா, இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தான் அவர் சொல்றாரு. அதை கேட்காம நீங்க ஏமா எப்ப பார்த்தாலும் விதண்டாவாதமாவே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, எனக்கு எல்லாம் தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம சந்திராவை கூப்பிட்டு இந்த புதையில தூக்கிட்டு போயிட்டு அந்த ரூம்ல வெயி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூக்கிட்டு போய் அந்த புதையில எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சந்திராவும் இதை வச்சு நம்ம ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரியை அந்த ரூமை பூட்டிடுறாங்க. எதுவும் வந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலான்ட்டு இந்த பக்கம் நம்ம சந்திரா அந்த ரூமை பூட்டினதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை வச்சு இந்த கார்த்தி பையனை நம்ம வெளியில துரத்தியே ஆகணும் இந்த வாட்டி
வாட்டி. இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா ரொம்பவே திட்டவட்டமாக வந்து ஒரு திட்டத்தை போட்டுறாங்கன்னே சொல்லலாம். அப்போ தான் நம்ம கார்த்தி இதை நினச்சி ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. அப்போ மயில் வந்து சொல்கிறாங்க, அப்பா சகல இவங்க பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, ஏதாவது ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனையை வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அத்தை ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல. இந்த சின்ன அத்தை இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இப்படி தான்ப்பா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, எனக்குமே ஒன்றுமே புரியல. இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து போலீஸில் நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, ஆமாப்பா நீ வந்து இங்கே இந்த மாதிரி வந்து புதையல் கிடச்சிருக்குன்ட்டு நீ எப்படியாவது போலீஸ்க்கு தகவல் சொல்லிடுப்பா அப்படின்றாங்க. அப்போ தான் கார்த்தி சொல்கிறாங்க, இந்த சின்ன அத்தை இதை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, இல்லை சிமினாண்டி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இல்லை இது ஏதாவது வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த நகை, அதனால இந்த வாட்டி நம்ம உஷாராக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், முதல்ல என்னோட ஃப்ரெண்டு சரவணனுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அத்தைக்கு அவங்க கோயில் கட்டுற இடத்துல இந்த மாதிரி ஒரு புதையல் கிடச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எங்கள் அத்தை வந்து எதுவும் இருந்தாலும் காலையில் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து சேஃபாக எடுத்து வச்சுட்டாங்க. ஆனாலும் எனக்கு மனசு வந்து சரியாக வந்து படலை, அதனால தான் உன்கிட்ட நான் சொல்லிடுறேன், நீ எதுவாக இருந்தாலும் காலைல அதிகாரிகளை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம சரவணனும் நம்ம கார்த்தி சொன்னபடி சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க. அதை வந்து நம்ம சரவணன் ரெக்கார்ட் போட்டுக்கிறாங்க. ஏன்னா எதுவாக இருந்தாலும் எவிடன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரியும் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து உஷாராக இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயிலை தான் கட்டுறாங்க, மயில் கார்த்தி தான் கட்டுறாங்க. அப்போ மயில் வந்து இல்லைப்பா இன்னைக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் போயிட்டு அந்த சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணி விட்டுருங்க, சின்னத்தை இன்னைக்கு என்ன தான் பண்ணுறாங்கன்றத அதை வந்து நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சிவனாண்டி கிட்ட பேசுகிறத இவங்க கேட்டுடுறாங்க. சிவனாண்டி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அக்காவுக்கு ஒரு பெரிய புதையல் ஒன்று கிடச்சிருக்குங்க, எனக்கு அதை பார்த்தோன்னே ஒன்றுமே புரியல, நானே வாயடிச்சு நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சந்திரா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாங்க, இதை வச்சு நம்ம எப்படியாவது ஒன்று எங்கள் அக்காவை நம்ம உள்ள தள்ளணும், இல்லைன்னா இந்த கார்த்தி பையன் மேலே இந்த திருட்டு பழியை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் சந்திரா நம்மளால அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நேராக வந்து இங்கே வந்துருங்க, இந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த கார்த்தியோட ஆசிரமத்துக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்ற அப்படின்னும் போது, ஆமாங்க இதை எடுத்துட்டு போய் நம்ம அங்கே புதைச்சிட்டோம்னா கண்டிப்பாக அதிகாரிகள் வரும்போது இந்த கார்த்தி பையன் மேலே தான் டவுட் வரும், நம்ம கண்டிப்பாக இந்த கார்த்தியை இந்த வாட்டி நம்ம எப்படியாவது மாட்டி விட்டலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிவனாண்டியும் வராங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு நம்ம சிவனாண்டி வராரு. வந்ததுக்கு அப்புறம் சந்திரா ஒரு பொய்யான ஒரு கீயை வச்சு அதை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த புதையில பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வராங்க. அப்போ தான் இதை பார்த்துட்டாங்க நம்ம கார்த்தியும் மயிலும். பார்த்துட்டு எப்பா என்ன பண்ணுதுங்க பற்றியா, ஒரு விஷயம் பண்ணால் திருந்துதுங்களா பற்றியா, திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு தப்பை பண்ணிக்கிட்டு தான் இருக்குங்க, இதுங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்ல, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதனால நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, இப்போ அவங்க எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கிற சிசிடிவிலையும் பதிவாயிடுது. நம்ம கார்த்தியோட ஆசிரமத்தில் சிசிடிவி இருக்கிறத நம்ம சந்திராவும் யோசிக்கல, நம்ம சிவனாண்டியும் யோசிக்கல. யோசிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புதையில எடுத்துகிட்டு போய் அங்கே புதைக்கிறது அப்படியே வந்து பதிவாயிடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மறுநாள் காலைல ஆனதுக்கப்புறம் புதையலை எடுத்துகிட்டு போயிட்டு அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக போகிறாங்க. அதிகாரியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி யார் உங்களுக்கு தகவல் சொன்னதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கார்த்தி தான் எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாங்களே சொல்லணும்னு தான் நினச்சோம், நைட் டைமாக இருக்கிறதுனால தான் சார் சொல்லலை அப்படின்றாங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லம்மா, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் அந்த ரூமுக்கு போகிறாங்க. அங்கே புதையல் இல்லை. புதையல் இல்லாத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடி இருந்த புதையில காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கார்த்தி பையன் தான்க்கா, அவன் தான்க்கா எடுத்திருக்கணும், உனக்கு புரியுதா இல்லையா, நைட்டே உங்ககிட்ட என்ன சொன்னான் அவன், இப்படி போலீஸை இப்படியும் வர வச்சுட்டு இப்படி அவன் மேலே சந்தேகம் வராத அளவுக்கு என்ன அளவுக்கு பிளான் பண்ணி இந்த நகையை தூக்கியிருக்கான் பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லும் போது, சாமுண்டீஸ்வரி ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆகிட்டு, அவன்லாம் எடுத்திருக்க மாட்டான், என்னக்கா இன்னமும் அவனை நீ நம்பிட்டு இருக்க, அவன் பெரிய பிளானோட தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம சந்திரா போலீஸ்காரங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் அந்த நகையை காணோம் சார் அப்படின்னு. என்னம்மா சொல்கிறீங்க, கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்றாங்க. இல்லை சார் எனக்கு என்னமோ இவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு.
அவர் தாங்க கால் பண்ணி எங்ககிட்ட சொன்னாங்க. அப்படிதாங்க ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னா அவங்க மேல தப்பு இருக்கக்கூடாதுன்ட்டு முன்கூட்டியே வந்து அவங்க உஷாராயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இவனும் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கோவம் வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறதுக்கு வராங்க. அப்ப கார்த்தி சொல்றாங்க, இருங்க இருங்க கொஞ்ச நேரம் பொறுத்துட்டு இருங்க, அவங்கள பேச விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் வந்து அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் ஆசிரமத்தில் போயிட்டு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா அதிகாரிகள் கிட்ட சொல்றாங்க. அதிகாரியும் எதுக்கு அங்கே போய் செக் பண்ணணும், சரி சந்தேகம்னு வந்துட்டா எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் நம்ம கார்த்தியோட ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்கே போனால் நம்ம தேடி பார்க்குறாங்க. அந்த ஆசிரமத்தில் ஒன்றுமே கிடைக்கல. அப்போ தான் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இருங்க சார் நான் சிசிடிவி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜா, ஐயோ இதை நம்ம மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவுக்கு கெதி கிளங்கி போயிடுது அந்த இடத்துல. அப்போ தான் நம்ம கார்த்தி எல்லாத்தையும் போட்டு காட்டுறாங்க. அதில் நம்ம சிவனாண்டியும் சந்திராவும் வந்து திட்டவட்டமாக அதில் சிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.